சகோதரர் வணக்கண்ணா. நாயக் அவர்களே, எப்படி இருக்கீங்க? அன்பிற்குரிய கல்வியாளர் சகோதரி மஞ்சுளா தேவி அவர்களே, கர்ணர் குருங்கி அவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதை தொடுவது எதை விடுவது என்றே தெரியவில்லை. கொஞ்சம் கிளியரா இல்லைண்ணா, கொஞ்சம் சத்தமா. எதை விடுவது எதை தொடுவது என்றே தெரியவில்லை. தேசிய கல்விக் கொள்கை என்பது கனமானது, ஆழமானது, விரிவானது. இது குறித்த விரிவான விமர்சனங்களை முன்வைப்பது அவசியமானது, தேவையானது. ஆனாலும் குறுகிய கால வரம்பிற்குள் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கனமான விஷயத்தை அவ்வளவு எளிதாக 30 மணி துளிகளில் சொல்லிவிடுவது அரிது, அவ்வளவு எளிய பணி அல்ல. ஆனாலும் கால வரம்புக்குள் நின்றுதான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது அவசியமானது. எனவே அதில் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, தேசிய கல்விக் கொள்கை 2020 யாரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, முன்வைத்தவர்களின் நோக்கம் என்ன, அவர்களின் அரசியல் கொள்கை என்ன, இந்தியாவை பற்றி அவருடைய கருத்தோட்டம் என்ன என்பதையெல்லாம் பதம் பார்த்தால்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையையும் பதம் பார்க்க முடியும், இவற்றின் ஆபத்துக்களை உணர முடியும், இந்த ஆபத்துக்களை மக்களுக்கு உணர்த்த முடியும். இன்றைக்கு ஆட்சியாளர்களாக வந்திருப்பவர்கள் இந்தியாவின் துரதிர்ஷ்டவசத்தால் ஆட்சியாளர்களாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இயங்குவதில்லை, இவர்கள் இயக்கப்படுகிறார்கள். இவர்களை இயக்குவது தத்துவ ரீதியில் RSS என்ற ஒரு அமைப்பு. அது தேச விடுதலை போராட்ட காலத்தில் தேசத்திற்கு விடுதலை வழங்க வேண்டாம், நீங்களே இந்தியாவை நீண்ட காலம் ஆள வேண்டும் என்று வெள்ளையர்களுக்கு மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்டவர்கள் தான் இன்றைய ஆட்சியாளர்களை இயக்குகிறார் RSS. RSS என்ற அமைப்பின் மீது தனிப்பட்ட வன்மம் எனக்கு இல்லை, நாங்கள் சார்ந்த கட்சிக்கும் இல்லை. ஆனால் அந்த RSS என்ற அமைப்பு இந்திய நாடு குறித்தும் இந்திய சமூகம் குறித்தும் கொண்டுள்ள கொள்கை என்பது ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. இந்த ஆபத்தை உணர்ந்தவர்கள் மக்களுக்கு உணர்த்த வேண்டியதுதான் இன்றைய தேசபக்த கடமை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தேசிய கல்விக் கொள்கையை வரையறுத்தவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் அல்ல. இந்த ஆட்சியாளர்களுக்கு இவற்றை இந்த கட்டமைப்புக்குள் வரையறுக்க வேண்டும், வடிவமைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது RSS. அந்த RSS-இன் கொள்கை இந்தியாவை நேசிப்பதல்ல, இந்தியர்களை நேசிப்பதல்ல. பல ஆயிரம் வருஷ கால வரலாற்று பாரம்பரியமும் பெருமையும் கீர்த்தியும் கொண்ட இந்திய மண்ணும் மரபுகளும் நம்முடைய ஞானத்தந்தையர்கள் சிந்தித்து முன்வைத்த கருத்துக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீண்ட பல ஆயிராண்டு கால சிந்தனையில் விளைந்த சொத்துத்தான் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பது. பன்மைத்துவத்தை காப்பாற்றுவது, தரியில் நூலை சேலையாக நெய்வது போல தேசிய தரியில் இந்தியர்களை 130 கோடி இந்தியர்களை ஒரே இந்தியர் என்ற ஒரு வட்டத்திற்குள் நெய்தது தேசிய விடுதலை இயக்கம். அந்த தேசிய விடுதலை இயக்கத்தை காட்டி கொடுத்த அமைப்புத்தான் RSS. தேசிய விடுதலை வேண்டாம் என்று வாதாடி போராடி இந்தியர்களை பிளவுபடுத்தி டிவைட் அண்ட் ரூல்
என்ற வார்த்தை உருவாக காரண கர்த்தாக்களாக இருந்தவர்கள். அதனால்தான் இந்தியர்களை பிளவுபடுத்தினார்கள். இதுதான் அவர்களின் அடிப்படை கொள்கை. இந்தியாவை ஒன்றுபடுத்துவதில்லை. தேசியம் என்ற வார்த்தைக்கு உள்ளர்த்தம் என்ன? தேசம் என்பது எது? தேசியம் என்றால் என்ன? தேசம் என்பது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, பங்களாதேஷிலிருந்து பாகிஸ்தான் வரை இந்த நீண்ட நிலப்பரப்பா தேசம்? வெறும் மண்ணும் மரமும் மட்டைகளுமா தேசம்? வெறும் கடலும் ஆறுகளுமா தேசம்? இந்த வரைபட எல்லைக்குள் வாழ்கின்ற 130 கோடி மக்கள் தான் தேசம். அவர்களின் நலன்களை பிரதிபலிப்பதுதான் தேசியம். தேசியம் என்பது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கானதல்ல. தேசியம் என்பது 130 கோடி மக்களின் நலன்களை ஒன்றிணைக்கின்ற கருத்தை உள்ளடக்கியதுதான் தேசியம். அந்த தேசியம் என்ற சொல்லுக்கு, அந்த சொல்லை உச்சரிக்கிற தார்மீக தகுதியற்றவர்கள் தான் இன்றைக்கு நாடாளுகிறார்கள். தேசத்தை இந்துக்களாக, கிறிஸ்துவனாக, தலித்தாக, முற்பட்டவனாக, பிற்பட்டவனாக பார்ப்பது பழுதுபட்ட பார்வை, ஊனம் பார்வை. அத்தகைய பார்வை தவறான பார்வை. இந்தியர்களை இந்தியர்களாக காணுகிற பார்வைதான் மெய்யானது, சரியானது, தேவையானது. அந்த பார்வை அற்றவர்களால் வரையறுக்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை. எனவே இந்த கல்விக் கொள்கையில் என்ன இருக்கிறது? நம்முடைய சகோதரர் பால்மைக் அவர்கள் குறிப்பிட்டது போல விஷமத்தனம் நிறைந்த விஷம் கலந்திருக்கிறது. விஷம் விஷமத்தனமாக கலக்கப்பட்டிருக்கிறது. வெறும் ஜிகுன வார்த்தைகள், வெறும் வர்ணனைகள், வெறும் கனவுலக காட்சிகள், இவை வெற்று காணல் நீர் காட்சிகள். ஆனால் உள்ளுக்குள் உரைபொருள் என்ன, உள்ளுக்குள் மறைந்திருப்பது என்ன என்பதே நாம் கண்டறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும். இவர்கள் எதன் பிரதிநிதிகள்? அறிவியலை பற்றி புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. எது அறிவியல்? கடந்த காலத்தில் அறிவியல் இருக்கிறது. அறிவியலுக்கு நீண்ட வரலாறு உண்டு. முன்னேறி வந்து கொண்டே இருந்தது. நிகழ்கால நடப்பு அறிவியலை நிராகரிப்பதற்கு கடந்த கால எலும்பு கூடுகளை துணைக்கு அழைக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் இவர்கள். பல 10,000 ஆண்டுகளுக்கு முன் மரணித்து போன தத்துவத்தை எடுத்து அந்த எலும்பு கூடுகளை தூக்கி பிடித்து இவைதான் நமக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிற நெறியற்ற கருத்தோட்டம் கொண்டவர்கள்தான் இன்றைய ஆட்சியாளர். பின்னர் எதற்கு பழைய கருத்தை பற்றி இவர்கள் ஆய அனுமதிக்கிறார்களா? பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆய்வு செய்ய வேண்டும், கற்றறிதல், கற்றுக் கொடுத்தல் குறித்தெல்லாம் பலப்பட சொல்லுகிறார்கள். கடந்த காலத்தை பற்றி புரிந்து கொள்ள ஆய்வு தேவையா இல்லையா? அதை ஏற்றுக்கொள்கிறதா இன்றைய ஆட்சியாளர்கள்? ராமன் கோவில் தானே இன்றைக்கு பிரச்சனையாகி இருக்கிறது. நீதிமன்றம் கூட சட்டத்தின்படி நீதி வழங்கவில்லையே. நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பளிக்கலாமா? அளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். தீர்ப்புக்கு எது அடிப்படை? அரசியல் சட்டம் அடிப்படை, சட்ட நெறிகள் அடிப்படை, நம்பிக்கைகள் அடிப்படை அல்ல. அந்த நம்பிக்கைகளே கூட இந்து ஐதீகத்தில் எந்த காலத்தில் ராமன் பிறந்தான்? திரேதாயுகத்தில் பிறந்ததாக இந்து ஐதீகம். அதற்கு அடுத்து துவாபர் யுகம் முடிந்து கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஐதீகப்படி. எத்தனை லட்ச வருஷங்கள், எத்தனை வருடங்களுக்கு முன்னர் இன்றைய மனித குலம் தோன்றியது, மனித உருவம் பெற்றது, மானுட இயல் என்று சொல்லுகிறது. அன்றைக்கு மனிதன் அந்த இடத்தில் இருந்தானா? இல்லை.
இதை ஆய்வு செய்ய வேண்டாமா? இது கற்றறியப்பட வேண்டாமா? அதனுடைய மெய்ப்பொருள் உணர்ந்து உணர்த்தப்பட வேண்டுமா இல்லையா? அதை உணராமல் தடுப்பது இந்த ஆட்சியாளர்களின் புது பணி. அவர்களின் நோக்கமே அதுதான். இதே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிக்க வேண்டிய சேது கால்வாய் ஏன் தடைபட்டது? ரிக்வேதமே என்ன சொல்லுகிறது? பகை வளர்க்கா அன்பை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பகை வளர்ப்பதையே குலத்தொழிலாக கொண்டு வேலை செய்கிறார்கள். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ, இன்ன பிற ஜாதி மத இன வேற்றுமைகளை கிண்டி கிளறி கலகத்தை தோண்டி விடுகிறார்கள். இந்த அறிவு வளரலாமா? இது ஊக்குவிக்கப்படலாமா? இத்தகைய கருத்தோட்டம் கொண்டவர்களால் இந்த கல்வி கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முன்னர் நெறியாளர் குறிப்பிட்டது போல விஷம் தடவப்பட்ட இனிப்பு தடவப்பட்ட விஷமிட்டாய் தான். இதை உணரவில்லை என்றால் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக வெறும் தழுக்கு முனுக்கு வார்த்தைகளால் கல்வி கொள்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்க விரும்புகிறேன், சாஸ்திரங்களை ஆய வேண்டாமா? சகோதரி குறிப்பிட்டார்களே, கற்பதற்கு ஒரு ஜாதிக்கு உரிமை உண்டா? கற்றல் யாருக்கு? கற்பிக்கிற உரிமை யாருக்கு? கற்க உரிமை அற்றவர்கள் யார்? இவற்றை சாஸ்திரங்கள் வரையறுத்திருக்கிறதா இல்லையா? அதை நிராகரிக்க வேண்டுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இதை இந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதை பற்றிய கருத்தோட்டத்தை ஆய்வு செய்வதற்கு இந்த கல்வி கொள்கையில் வழி உண்டா? இல்லை. இந்த கல்வி கொள்கை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த கல்வி கொள்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்னர் இந்த அரசு 2014 பொறுப்பேற்றுக் கொண்ட போது மோடி அரசு நாட்டுக்கு முதல் பட்ஜெட்டை சமர்ப்பித்தார். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? எங்களின் கொள்கை அந்நிய பன்னாட்டு கம்பெனிகளும் இந்திய கார்ப்பரேட் கம்பெனிகளும் தங்குதடை இல்லாமல் இந்தியாவில் தொழில் செய்ய உகந்த சூழ்நிலையை உருவாக்குவதுதான் எங்கள் கொள்கை. இதுதான் அவர்களின் கொள்கை. அவர்களின் நோக்கம் என்ன? பெரும் நிறுவனங்களுக்கு கருவிகள் போல மனித கருவிகளை தயாரிக்கிற கல்விக் கொள்கைதான் புதிய கல்விக் கொள்கை. இது என்ன கல்விக் கொள்கை? என்ன 3ஆம் கிளாஸிலே வடிகட்ட வேண்டுமா? 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் வடிகட்ட வேண்டுமா? இந்த வடிகட்டும் முறை எதற்கு? இதுதான் பழைய வர்ணாசிரம கொள்கையை புதிய வடிவில் தருகிறது இந்த கல்விக் கொள்கை. பழைய வர்ணாசிரமத்தில் நமக்கெல்லாம் படிக்கிற உரிமை இல்லை, கடப்பாறை எடுத்து குழி தோண்டுகிற உரிமை உண்டு. 3 வருடங்களுக்கு வர்ணங்களுக்கு தொண்டொழியம் புரிகிற உழைக்கிற கடமை மட்டும் நமக்கு, கல்வி பெறுகிற உரிமை நமக்கு இல்லை என்று யார் கொண்டு வந்தது? அந்த சாஸ்திரங்கள் குறித்து என்ன புரிதலை இந்த கல்விக் கொள்கை கொடுக்க போகும்? ஒன்றுமில்லை. சாதிய இழிவை தோற்றுவித்தது எது? வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்த முயற்சிப்பது எது? இந்திய அரசியல் சட்ட அடிப்படைக்குள் இந்த கல்விக் கொள்கை நிற்கிறதா? இல்லை. இந்திய அரசியல் சட்டத்தின் சாரம் எந்த இடத்தில் நீங்கள் தொட்டால், எந்த இடத்தை நீங்கள் பதம் பார்த்தால் அரசியல் சட்டத்தின் சாரமாக அடிநாதமாக இருப்பது எது? மதச்சார்பற்ற இந்தியா. மதச்சார்பற்ற இந்தியா என்ற புதிய கல்விக் கொள்கையில் ஒரு இடத்திலாவது ஒரு வார்த்தையாவது இடம்பெற்றிருக்கிறதா? இல்லை. மதச்சார்பற்ற தன்மையை நிராகரிப்பதையே அரசியலாக கொண்ட ஆட்சியாளர்கள் இவர்கள். மத வெறியை தூண்டி விடுவதை தங்கள் அரசியலாக கொண்டவர்கள் இவர்கள். இவர்கள் எப்படி மதச்சார்பற்ற இந்தியா என்ற அரசியல் சட்டத்தின் சாரத்தை நிறைவேற்றுவார்கள்? அடுத்து அறிவியல் அடிப்படை குறித்த அரசியல் சட்டம் சொல்லுங்கள். அறிவியல் அடிப்படை குறித்து இந்த கல்விக் கொள்கையில் என்ன ஊக்கம் தரப்பட்டிருக்கிறது? அறிவியல் பாடங்கள் கைவிடப்படும்.
பல பாடத்திட்டங்கள் கைவிடப்படுமே. யார் எதை நீக்குவது எதை சேர்ப்பது என்று யார் தீர்மானிப்பது? RSS ஆல் வார்த்தெடுக்கப்பட்ட சிந்தனாவாதிகள் தான் தீர்மானிக்கிறார். இந்த இந்தியா பழைய வர்ணாசிரம முறைக்கும் மனு தர்ம அடிப்படையில் சிந்திக்கின்றவர்கள் மட்டுமே இவற்றை வடித்தெடுத்திருக்கிறார்கள். அதனால் இது எதிர்காலத்திற்கு இந்தியாவை இழுத்து செல்லுகிற கல்விக் கொள்கை அல்ல, கடந்த காலத்திற்கு இழுத்து செல்லுகிற, கடந்த கால புதைகுழிக்கு இழுத்து செல்லுகிற படு மட்டரகமான பிற்போக்கான கல்விக் கொள்கைதான் இந்த கல்விக் கொள்கை. அதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இவை முதலில் இருந்து கடைசி வரை முற்றாக நிராகரிக்கப்படும். நாங்கள் மனுவாத அடிப்படையில் நுகத்தடிக்குள் மாடுகள் பூட்டப்படுவது போல் இந்தியர்களை இந்த வர்ணாசிரம நுகத்தடிக்குள் பூட்டி உழைக்க வைக்கிற முயற்சிக்கு ஆள் தயாரிக்கிறது தான் இந்த வடிகட்டு முறை. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், கல்லூரிக்கு முன்னர் வடிகட்டுவது, இதையெல்லாம் எந்த வடிகட்டாலாவது அவர்கள் தடுக்கப்பட்டுள்ளார். காலங்காலமாக படிக்கவே வாய்ப்பில்லாத கூட்டம் அவ்வளவு எளிதில் வார்த்தைகளை நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறவர்களோடு போட்டியிடுகிற அளவிற்கு இவர்கள் வளர்ந்து விட இயலாது. அவர்கள் நடைபயில, சம நடைபயில குறிப்பிட்ட அளவிற்கு இடஒதுக்கீடு அவசியமானது, தேவையானது, தவிர்க்க கூடாது. இடஒதுக்கீடு பற்றி கல்வி கொள்கையில் எங்காவது இடம் பெற்றிருக்கிறதா? இல்லையே. இடஒதுக்கீடு காலப்போக்கில் கைப்பற்றப்பட்டுவிடும். அதுதான் எனவே காலப்போக்கில் இடஒதுக்கீடு சமநடை பயின்றவர்களை பழையபடி மேல் வருணத்திற்கு உழைக்க ஒரு கூட்டத்தை தயாரிக்கத்தான் வடிகட்டுகிற தேர்தல் முறை. இது நவீன வர்ணாசிரம வடிகட்டு முறை. இந்த வடிகட்டு முறை மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வர்ணாசிரம முறையின் மூலம் இந்தியா மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பெரும் தீங்கு இழைக்கின்ற ஒரு கல்வி கொள்கைதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கை இவர்களின் கொள்கை நிலையில் இருந்துதான் வடித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கல்வியின் மூலம் நான் கேட்க விரும்புகிறேன், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி, எல்லோரும் கற்றுக்கொள்வது. யாரை ஏமாற்றுகிறது இந்த அரசு? இந்த அரசின் கொள்கை என்ன? தனியார் மயம். பள்ளி தனியார் மயம், உயர்கல்வி தனியார் மயம், பன்னாட்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு கல்டிவேட் பண்ணி கொடுக்கிறார்கள். இந்தியர்கள், இந்திய மாணவர்கள், இந்திய மக்கள் இந்திய கல்வித்துறையை திறந்து வைக்கிறார்கள் அந்நிய பல்கலைக்கழகங்கள். இதன் மூலம் என்ன நடக்கும்? தனியார் மயம். நான் கேட்க விரும்புகிறேன், இலவச கல்வி குறித்து இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது? உலகில் மிக அதிக, இந்தியா ஏழை நாடு அல்ல, ஏழைகள் நிறைந்த நாடு. ஏழைகள் நிறைந்த இந்தியாவில் எது தேவை? அனைவருக்கும் கல்வி தேவை என்று நீங்கள் அந்தரங்க சுத்தியோடு சொல்லுவது உண்மையானால், இந்த ஆட்சியாளர்கள் அதில் நிலைகுத்தி நிற்கிறார்கள் என்பது உண்மையானால், இலவச கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும். தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை இலவச கல்விதான் இன்றைய காலத்தின் தேவை. இலவச கல்வியின் மூலம்தான் அனைவருக்கும் கல்வி கொடுக்க முடியும். அந்த இலவச கல்வியை இந்த கல்விக் கொள்கை கைகழுவி விட்டது. கல்வி கொடுக்கிற பொறுப்பை அரசு கைகழுவி கொண்டது. அவற்றை யாருக்கு தர்ப்பணம் செய்திருக்கிறது? கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, அந்நிய கம்பெனிகளுக்கு. கல்வித்துறை
தனியாருக்கு விலை பேசப்பட்டு விட்டது. இதன் மூலம் பணம் உள்ளவன் படிக்கலாம், பணம் இல்லாதவன் என்ன செய்யலாம்? படித்தவனுக்கு தொண்டூழியம் புரியலாம். இதுதானே நவீன இந்தியாவில் நீங்கள் காண விரும்புவது. அதுதானே இந்த அரசினுடைய புதிய கொள்கை. எனவே சகோதரர்களே, வஞ்சகம் கூத்தாடுகிறது. வார்த்தைகளால் நிகழ்கால ஆபத்தை விளக்குகின்ற வலிமை எனக்கு இல்லை. சுதந்திர இந்தியா இதுவரை வேறு என்றுமே சந்திக்காத அளவிற்கு பேராபத்தில் சிக்கி நிற்கிறது. மான் ஒன்றை மலைப்பாம்பு சுற்றி வளைத்து இறுக்கி அதன் எலும்பை நொறுக்குவது மாதிரி இந்தியாவை அரசியல், பொருளாதார, பண்பாட்டு, கல்வித்துறை முழுவதையும் விழுங்கி எலும்பை நொறுக்கி இரையாக்கி கொண்டிருக்கிறது வகுப்புவார். அவர்களுக்கு துணை நிற்பது பன்னாட்டு கம்பெனிகளும் உள்நாட்டு பகாசூர கம்பெனிகளும். இவர்களின் அரசு இடையில் திடீரென்று இணைப்பு கட்டானதனால் தொடர இயலவில்லை. 2 நிமிடங்களில் முடித்துக் கொள்கிறேன். அதாவது மேல் வருட ஆட்சியை நிலைநிறுத்துவதுதான் இந்த ஆட்சியாளருடைய கொள்கை. அவை வஞ்சகமாக, விஷமத்தனமாக பயன்படுத்தப்படுகிறது, பிரயோகம் செய்யப்படுகிறது. இவற்றை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால் தான் இலவச கல்வி இல்லாமல் எதையும் நிறைவேற்ற முடியாது. அந்த இலவச கல்வி இல்லை, தனியார் மயம், கம்ப்ளீட் தனியார் மயம். தனியார் மயத்துக்கு போய்விட்டால் ஒன்றும் இருக்காது. எல்லா கல்வியும், உயர்கல்வி, தொடக்க கல்வி, சகலமும் இந்த ஆட்சி முடிவதற்குள் பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை எந்த ஒன்றிலும் அரசாங்கம் தன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாது, முற்றிலும் விலகிக் கொள்ளும். அந்த பொறுப்பை தனி முதலாளிகளுக்கு விற்றுவிடும். முதலாளிகள் எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என்றெல்லாம் நடத்த மாட்டார்கள். பணம் பண்ணுவது மட்டுமே அவர்களின் குறி. எனவே பணம் பண்ணுவதை குறியாக கொண்ட தனியார் அனைவருக்கும் கல்வி தர இயலாது. தனியார் மயம் என்ற அந்த கொள்கையை கட்டிக்கொண்டு கிணத்தில் குதித்தான். ஆட்டாங்கல்லை கட்டிக்கொண்டு கிணத்தில் குதித்தவன் மூழ்கி போவான். தனியார் மயம், அனைவருக்கும் கல்வி என்று சொல்லிக்கொண்டு தனியார் மய கொள்கையை கடைபிடித்தால் எவரொருவரும் கல்வி பெற முடியாது. பணம் உள்ளவன் கல்வி பெறுவான், பணமற்றவன் மாடு வைப்பான். பழைய நிலை திரும்ப இந்த பெரியாரும் திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தேசிய இயக்கங்களும் போராடுவதில் முத்திரை பதித்த தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை கட்டியங்கூற விரும்புகிறேன். எத்தகைய நிலையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. மாநில அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த கல்விக் கொள்கை முழுவதையும் நிராகரிக்கிறோம் என்று முதுகெலும்புள்ள ஆட்சியாளர்கள் என்பதை நிரூபணம் செய்ய ஒரு சட்டமன்றம் கூடுகிற சட்டமன்ற தொடரை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் நாடாளுமன்றத்தில் இவற்றை வலியுறுத்துகிறோம். கடுமையாக எதிர்த்து போராட இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 37 எம்பிக்கள் இருக்கிறோம். எல்லோரும் இணைந்து நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தன்மையில் குரல் எழுப்ப விரும்புகிறோம். நான் நிறைவாக கல்வியை பற்றி ஒன்றை சொல்லுகிறேன். இந்த கல்விக் கொள்கை எது போதனை, எது கற்றுக் கொடுப்பது என்பது எது? அட்சரங்களை எழுத கற்றுக் கொடுப்பதா கல்வி? வெறும் கூட்டல் கழித்தலை கற்றுக் கொடுப்பதா கல்வி? உலகில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒருவித ஆற்றலோடு தான் பிறக்கின்றன. மக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் சில கல்வி கூடங்களில். மக்கானவன் என்று எவனும் இல்லை, எந்த மாணவனும் இல்லை. எல்லோருக்கும் ஆற்றல் இருக்கிறது. போதிப்பது என்பது, கற்றுக் கொடுத்தல் என்பதே எந்த மாணவனின் உள்ளத்தில் என்ன திறமைகள் தேங்கி நிற்கிறது என்பதை ஊடுருவி கண்டு உணர்ந்து அவற்றை உரிய வழியில் வெளிக்கொண்டு வந்துவதுதான் கல்வி. கல்வியை இப்படி நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கொள்கை வகுத்தால் தான் சிறப்படையும். ஒவ்வொரு மாணவனுக்கும் திறமை உண்டு.
வேறுபட்ட பல திறமைகள் பலரிடம் பல மாதிரி இருக்கும். எவரவருக்கு என்னென்ன திறமை என்பதை கண்டு உணர்வதுதான் ஆசிரியர் தொழில். கண்டு உணர்வதுதான் போதனையின் முதல் அட்சரம். அப்படி கண்டு உணர்ந்து அவற்றில் அவனை ஊக்குவித்து ஊடுருவி மேலே கொண்டு வந்தோமே ஆனால் அந்த ஆற்றல் சமூக வளர்ச்சிக்கு பயன்படும். இந்த வளர்ச்சி தனி மனிதனையும் வளர்க்கும். எனவே சமூகமும் வளரும், தனி மனிதனும் வளருவான். அப்படி வளர வேண்டுமானால் எல்லா குழந்தைகளின் உள்ளத்திலும் குடிகொண்டுள்ள திறமைகளை கண்டறிய வேண்டும், அவற்றை உரியபடி வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த திறமைகளை முழுக்க வளர்த்து கொள்ள வளர துடிக்கிற கொடிக்கு ஊன்றுகோல் கொடுப்பது போல இலவச கல்வி, தரமான இலவச கல்வி, அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் கல்வி, தேசிய கல்வி கொள்கை என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் கிடைக்கும். இல்லை என்றால் அது வெற்று சொல்லாடும், வெற்று பிரேதம். இந்த வார்த்தைக்கு உயிர் இல்லை. உயிரும் ஒளியும் வேண்டுமானால், அந்த வார்த்தை உயிர் பெற வேண்டுமானால் இலவச கல்வி வேண்டும், தரமான இலவச கல்வி வேண்டும். பெருநிறுவனங்களுக்கு அந்த உரிமை கூடாது, தனியாருக்கு கல்வி கூடாது. சர்வத்தையும் அரசு இந்த கண்ணோட்டத்தோடு செய்ய வேண்டும். 6% ஜிடிபியில 6% ஒதுக்குவதற்கு இன்றைக்கா சொல்லுகிறார். கோத்தாரி கமிஷன் வந்த போய் சொல்லிவிட்டார். கோத்தாரி கமிஷன் பரிந்துரையிலேயே 6% ஜிடிபியில ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஒன்றும் புதியதல்ல. இவையெல்லாம் தூண்டில் முள்ளில் சொருகப்பட்டுள்ள புழு போர்வைகள், மீன் பிடிக்கிற யுக்திகள். அரசியல் கருவியாக இந்த தேசிய கல்வியை பயன்படுத்த பார்க்கிறார்கள். எனவே தமிழகம் ஒரு மனிதனாக எழுந்து நின்று, வீறு கொண்டு எழுந்து நின்று இவற்றை எதிர்த்து உறுதிபட போராட வேண்டும் என்று நான் அனைத்து தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளையும் அறைகூவி கேட்டுக் கொள்கிறேன். காலமில்லை. நன்றி, வணக்கம்.